சார் வணக்கம் சார். சார் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் நீங்கள் ஆக்சுவலாக பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரே ஒரு கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட 1983 பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிடுறது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பல பேர் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் 1 day 2 day எவ்ரி டே காலையில் சீக்கிரம் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய டாஸ்க் மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நீட் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு நாள் கூட டயர்ட் ஆகாமல் அது எப்படி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40+ years 42 years இதோட போயிட்டு இருக்கு. How you keep your consistency? எப்படி போயிட்டே இருக்குது? நீங்க அந்த கம்பெனியில முதலாளி கிடையாது, முதல் தொழிலாளி அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கங்க. பேங்க் கேஷியராட்டா, பேங்க் கேஷியருக்கு என்ன வேலை? கோடிக்கணக்காக பணம் வருது, கோடிக்கணக்காக பணத்தை கொடுப்போம். ஆனால் 1ஆம் தேதி அந்த லாக்கர் பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. லாக்கர் பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. 1ஆம் தேதி கொடுத்த சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அந்த எண்ணத்தில் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அடித்தாரு. அன்னைக்கு நான் போட்டது இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லையே கட்டல. எனக்காக வேலை செஞ்சு சாப்பிட்டேன்னா 2 இட்லி போதும் நிறுத்தியிருப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என் ஒய்ஃப் கேட்பாங்க. எங்கள் அம்மா இந்த பக்கம் பிளேட்டில் 2 சப்பாத்தி வைப்பாங்க, எங்கள் அம்மா சம்சாரம் இந்த பக்கம் கிரேவி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு நம்மளுக்கு 2 பொண்ணு தானே, எதுக்கு இத்தனை கஷ்டப்படுறீங்க, எதுக்கு 20 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, எதுக்கு தினம் ஊர் முழுக்க இருக்கிறீங்க, வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க. எங்கள் அம்மாவை சொல்லுவேன், உனக்கு 2 பசங்க தான்மா, எனக்கு 50,000 குடும்பம் இருக்கு, எனக்கு 50,000 குடும்பம் இருக்கு. அப்படிங்கிற போது அந்த டயர்டே வரதில்லை. டெய்லி 4 மணி நேரம் தான் தூங்குறேன். 20 மணி நேரம் டயர்டெல்லாம் வேலை பார்க்கறது. எனக்காக வேலை பார்த்தா நான் டயர்டாகிருப்பேன். இந்த நெசவாளருக்காக, இந்த சமுதாயத்துக்காக வேலை பார்க்கறங்காட்டி டயர்டே வரதில்லை. இதுதான்